Hello everyone, welcome to Science with Shree. Let us learn, understand and excel science. இன்னைக்கு we are going to learn something different and basic too, that is cell. Cell அப்படின்னா என்ன? எதனால் அது செல்லுன்னு கூப்பிடுறோம்? And இதை எப்படி பார்த்தாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, எதை வச்சு பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் இன்றைய கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். So first, let's move into it. So, can you guess this? What is in the picture? So, you're seeing something like இதில் பார்த்தா கட்டமாக ஏதோ தெரியுதில்ல பாக்ஸா இதெல்லாம் என்னவா இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? So, I'll tell you that. This is something that what you cook and what you eat in a regular basis. ஸோ இதிலிருந்து ஏதாவது ஐடியா தெரியுதா? ஸோ இஃப் யூ நோ சம்திங் ஜஸ்ட் கமெண்ட். அண்ட் த பிக்சர் தட் ஐவ் ஷோன் ஹியர் இஸ் ஆக்சுவலி ஆனியன். என்ன அப்படின்னா அந்த ஆனியனோட ரூட்ஸை தான் நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்த்துருக்கோம். மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதோட சைஸை நம்ம பெருசு பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போது இங்கே இருக்கிற இந்த ரூட்ஸ் இருக்குல்ல, இந்த ரூட்ஸை நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம பார்த்தோம்னா what we get to see this particular type of structures are seen. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் when we look with a microscope நமக்கு தெரியுது. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் நவ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ டுடே we are going to see what is cells and cells ஏன் நம்ம பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் இருக்குது, எப்படி ஒரு மைக்ரோஸ்கோப்பை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற பேசிக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக செல்னால் என்ன? செல் ஒரு டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லிவிங் திங் அண்ட் இட் இஸ் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, என்ன தாண்டா செல் அப்படின்னு பார்த்தோம்னா, லெட்ஸ் இமேஜின் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீடுன்றதான் ஒரு முழு ஆர்கானிசம். ஓகே, இப்போது அதில் ஒரு செங்கல் இருக்குல்ல, அந்த செங்கலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எந்த ஒரு ஆர்கானிசம் வளரணும்னு இருக்கணும்னாலும், லைக் எதர் அது ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அனிமலாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம், எந்த ஒரு லிவிங் ஆப்ஜெக்ட் லிவிங் திங்ஸ் இருக்கணும்னாலும் அதுக்கு முக்கியமான தேவை செல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு செங்கல் தேவை, ஒரு உயிர் உருவாகணும்னா அதுக்கு இந்த செல்ஸ் தேவை. இப்போது ஒவ்வொரு செங்கல்லையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்க நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வால் கிடைக்கும், ஒரு செவர் கிடைக்கும். செவரெல்லாம் சேர்ந்தால் ஒரு ரூம் வரும், ரூம் எல்லாம் சேர்ந்தால் ஒரு வீடு வரும். கரெக்டாக அதே மாதிரி தான் ஒவ்வொரு செல்ஸும் கூட சேர டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டிஷ்யூ எல்லாம் சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆர்கன் கிடைக்கும். இந்த ஆர்கன் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ஆர்கானிசம். இப்போ செல் அப்படின்னா பார்த்தோன்னா, ஒரு செல் தன்னிச்சையாகவும் இருக்கும், லைக் இட் கேன் லிவ் இண்டிவிஜுவலி ஆர் லைக் இட் கேன் பில்ட் அப் இன்டு அ ஹோல் சிஸ்டம். நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு தனியாகவே ஒரு செல்லாகவும் இருக்கலாம், அந்த செல் ஒரு சிஸ்டமாகவும் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறதுலே லைக் ஸ்மாலஸ்ட் ஆர்கானிசம் லைக் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்லாம் சொல்கிறோம்ல, ஒரே ஒரு செல் இருந்தால் அது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். இதை மாதிரி நிறைய செல்ஸ் இருந்துச்சுன்னா அது மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஏன் ஒரே செல்லாகவே இருக்கலாம்ல, ஏன் இது மல்டி செல்லுலர் ஆர்கானிசமாக இருக்குது, ஏன் நிறைய செல்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, லெட்ஸ் சே இதே வீடே வச்சுப்போமே, நம்ம வீட்டில் தனியாக இருக்கோம்னு வச்சுக்கோங்க, எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். வீடு கூட்டுறது, சமைக்கிறது, பாத்திரம் துலக்கிறது அப்படின்ட்டு எல்லா வேலையுமே நம்மளே பார்க்கணும். ஸோ அப்போது ஒரே ஒரு செல் மட்டும் இருந்துச்சுன்னா அதோடைய ஈட்டிங், அதோடைய டைஜஷன், அதோடைய எக்ஸ்க்ரீஷன், அதோடைய மெட்டபாலிசம் எல்லாத்தையுமே அந்த ஒரு செல் மட்டுமே பண்ணணும். இதுவே நம்ம வீட்டில் எல்லோரும் இருக்கோம், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா
அப்பா வீட்டில் இருக்க பெரிய பெரிய வேலையை பார்த்துப்பாங்க, அம்மா சமைக்கிற வேலையை பார்ப்பாங்க, தம்பி தங்கச்சி எல்லாம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, அண்ணன் கடைக்கு போயிட்டு வருவாங்க. இப்படி ஒவ்வொன்றுத்தையும் பார்த்துக்க ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கானிசமாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு தனித்தனி சிஸ்டம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல எடுத்துப்போமே, டைஜஸ்டிவ் சிஸ்டம் நமக்கு என்ன பண்ணும், நம்மளோட ஃபுட் இன்டேக், டைஜஷன் அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அது எக்ஸ்க்ரீஷனை பார்த்துக்கும். ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம் அப்படின்னு இருக்குது, அது நம்மளோட ரெஸ்பிரேஷனை பார்க்கும். இப்படி ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு வேலையை பார்க்கும். ஸோ ஒரு செல் அப்படின்றது தனியாக இருந்தாலும் உயிர் வாழும், அந்த செல்ஸே சேர்ந்து இருந்தாலும் உயிர் வாழும். அதனால தான் நம்ம செல்லை பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். இது இருந்தால் தான் ஒரு லைஃபே இருக்க முடியும். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸும் இருக்குது, மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸும் இருக்குது. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு யூக்லினா அண்ட் லைக் அமீபா அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்குது, லைக் பிளான்ஸ், அனிமல்ஸ். அண்ட் அனிமல்ஸில் தான் யூக்லினா அதெல்லாம் வருவாங்க, லைக் ஹியூமன்ஸ், கவ், எனிதிங். லைக் இதெல்லாம் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸில் வந்துடுது. ஓகே, அண்ட் இதிலேருந்து பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு செல்னால் என்ன, அந்த செல்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் அப்படின்ட்டு we are having 2 types. ஓகே, அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த செல்லை யார் கண்டுபிடிச்சா, எப்படி கண்டுபிடிச்சா? இவ்வளோ தூரம் இதை பற்றி பேசுகிறோம்ல, நமக்கு எப்பயுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், இதெல்லாம் யார் தாண்டா கண்டுபிடிச்சது அப்படின்ட்டு. ஸோ now we are going to see who discovered it. ஏதாச்சும் ஐடியா இருக்கா அவங்களுக்கு யார் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்ட்டு? Yeah, probably scientists, we know that. Yeah, who is that? He is someone who is called as Robert Hooke. ஓகேவா? ஸோ இவர் எப்படி செல்லை கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஸோ சயின்டிஸ்ட்னாலே ஒரு க்யூரியாசிட்டி இருக்குல்ல, தே யூஸ் டு ஒர்க் ஆன் மெனி திங்ஸ். அப்போது என்ன அப்படின்ட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அப்போது அவர் இருந்த காலகட்டத்தில் மைக்ரோஸ்கோப் வாஸ் ஃபவுண்ட். ஓகே, மைக்ரோஸ்கோப்லாம் இருந்துச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மரத்தை பார்க்குறாரு. அந்த மரத்தோட பார்க் இருக்கும்ல, பார்க்னா அந்த வெளி பட்டை இருக்கும்ல, அந்த பட்டையை எடுத்து அவர் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறாரு. இப்போ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது he is seeing something like இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ். யூ கேன் see the அங்கே சின்ன சின்ன ஹோல் மாதிரி இருக்குது. பார்க்கவே நமக்கு ஒரு ஹனிகோம் அப்பியரன்ஸ் மாதிரி தெரியுதில்ல, ஒரு 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 பார்ட்டிஷன்ஸ்லாம் தெரியுதில்ல, இல்லை ஒரு பாம்பு தோல் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை அவர் நோட் பண்ணுறார். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணி இதை செல் அப்படின்னு நேம் வைக்கிறார். என்ன அப்படி ஏன் வச்சார் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த மொனாசிட்ரீஸில் வாழ்கிறவங்கெல்லாம் செல்ஸில் இருந்தாங்க. செல்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு எம்டி வால் இருக்கிற ஒரு ஸ்பேஸ், அதுதான் செல்லுன்னு சொல்லுவாங்க. லைக் நம்ம இப்போ செல்லெல்லாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் யூஸ் டு கால் இட் லைக் செல் அப்படின்னு சொல்லுவேன். செல் அப்படின்றது ஒரு ரூம், ஒரு எம்டி ஸ்பேஸ். அப்போ அவர் அந்த மாதிரி அந்த கார்க் டிஷ்யூவை வச்சு அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன கிடச்சிருக்கு, ஹீ சீயிங் தட் எம்டி ஸ்பேசஸ். அதனால தான் இதுக்கு பேர் செல் அப்படின்னு வச்சுருக்காரு. ஓகே, ஸோ எதில் இவர் பார்த்தாரு, ஆஸ் வி நோ தட் இவர் மைக்ரோஸ்கோப்பில் தான் அதை வச்சு பார்த்துருக்காரு. ஏன் அப்படின்னா, ஸோ மைக்ரோஸ்கோப்னால் ஃபஸ்ட் என்ன, மைக்ரோஸ்கோப் அப்படின்னா வி கேன் சே இட் இஸ் லைக் ஒரு ஒரு சூப்பர் பவர்டு ஐ அப்படின்னு சொல்லலாம். நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இதெல்லாம், வி கேன் வியூ த்ரூ அ மைக்ரோஸ்கோப், ரைட்? இப்போது ஒரு செல் அப்படின்றது இட் கேன் பி ரொம்ப ஸ்மால் சைஸ்லேருந்து தட் இஸ் லார்ஜஸ்ட் சைஸில் கூட நமக்கு செல் இருக்குது. வி கேன் அந்த மாதிரிலாம் நிறைய செல் சைஸ் இருக்குது. செல்ஸ்னாலே மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது. கீப் இட் இன் யோர் மைண்ட். ஓகே, செல்ஸ் அப்படின்றது, ஸோ அவர் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தாருன்றதுனால எல்லா செல்ஸுமே நம்மளால் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியுமானா நோ, வி கேன் see செல்ஸ் நேக்கட்லி. ஸோ அதுக்கு ஒரு கொஸ்டின் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பட் பிஃபோர் தட் லெட்ஸ் see what is a microscope and everything. ஸோ நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாத விஷயத்த நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம்ல, லைக் ஒரு கேமரா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், அந்த ஃபோட்டோ நமக்கு சரியாக தெரியலன்னா நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம்ல, அந்த ஜூம் பண்ணுற வேர்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்வோம், மைக்ரோஸ்கோப் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ மைக்ரோஸ்கோப் அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் நிறைய பார்ட்ஸ். ஓகே, ஸோ கோர் அட்ஜஸ்ட்மெண்ட் வீல், அப்ஜெக்டிவ் லென்ஸ், ஐபீஸ், அப்பச்சர், ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மிரரு, லைட் சோர்ஸ், இப்படிலாம் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஒவ்வொன்றா நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்கே பார்த்தீங்கன்னா, இது தெரியலையா, ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் we are going to see is like eyepiece.
நான் ஃபஸ்ட்டு என்ன எதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் we go and see like what is there and எங்கே எது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஐபீஸ்னால் என்ன? அதுதான் நமக்கு ஜன்னல் மாதிரி. அதிலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கண்ணுக்கிட்ட வச்சு பார்க்குற பீஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஐபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மிரர். ஏன் மிரர் வேணும்? மிரர் அப்படின்றது தான் லைட் சோர்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ லைக் நமக்கு பகலில் தானே விஷன் தெரியுது, லைக் நல்லா பார்க்குறது, வெளிச்சம் இருந்தால் தானே பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம மிரர் யூஸ் பண்ணுறோம். மிரர் அப்படின்றது ஒரு லைட் நமக்கு வரும்போது அது ஒரு ஆங்கிளில் அந்த மிரரை நம்ம டில்ட் பண்ணி வைக்கிறோம், நகர்த்தி வைக்கிறோம் அப்படின்னா அது லைட்டாக அழகாக நமக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். ஸோ மிரர் தேவை. இப்போல்லாம் வந்து லைக் நம்ம லைட் போடுற மாதிரியே we are having illuminating மைக்ரோஸ்கோப். அதாவது லைட் அதிலே இருக்கும், இன்பில்ட்டாகவே இருக்கும். நம்ம தனியாக இந்த சன்லைட்டை வந்து மிரரை டைரக்ட் பண்ணி அதிலேருந்து இப்படி ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு அழகாக போகணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இப்போல்லாம் வந்து லைட் மைக்ரோஸ்கோப்பே இருக்குது. நமக்கு லைட் போட்டாலே ஸ்விட்ச் போட்டால் லைட் எரியிற மாதிரி மைக்ரோஸ்கோப்லாம் இருக்குது. ஏன்னா நமக்கு வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும். அண்ட் பார்க்கணும் அப்படின்னாலே நமக்கு என்ன தேவைன்னா லைக் தின்னாக இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் தே ஒரு நெட்டடான ஒரு நல்லா ஜல்லடை மாதிரி இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸோ அதிலேருந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு வெளிச்சம் அழகாக தெரியும். கரெக்டாக? இதே ஒரு பெரிய ஒரு பெட்டோ இல்லை கம்பளியோ லைக் பெருசாக இருக்கிற நமக்கு ஒரு திக்கான மெட்டீரியல்னு பார்த்தா லைட் அது உள்ளே பாஸ் ஆகாதில்ல. அதே மாதிரி தான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் ஒரு ஸ்க்ரீன் மட்டும் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா லைட் அழகாக அந்த ஸ்க்ரீனை தாண்டி உள்ளே வரும். இதுவே நம்ம ஒரு பெரிய கதவு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த கதவை தாண்டி லைட் இந்த பக்கம் வராது. ரைட்? அதே மாதிரி தான். ஸோ நம்ம மைக்ரோஸ்கோப்பில் ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னாலே நம்ம எந்த அளவுக்கு அதை தின்னாக மேக் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாக அதை மாற்ற முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக மாற்றணும்னா லைட் வந்து அது வழியாக பாஸ் ஆகும். ஓகே, ஸ்டேஜ்னால் ஒன்றும் கிடையாது. அதில் தான் நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வைப்போம். லைக் நம்ம எடுத்துருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம ஒரு ஸ்லைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை இந்த ஸ்டேஜ் மேலே தான் வைப்போம். ஏதாவது ஒரு டேபிள் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுதான் அந்த ஸ்டேஜ். ஓகே, அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் நோஸ் பீஸ் இருக்கும். இந்த நோஸ் பீஸ்லாம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். லைக் 10xல் பார்க்குறோம், நம்ம 10 மடங்கு பெருசாக பார்க்குறோம், 100 மடங்கு பெருசாக பார்க்குறோம், அப்படி 10x 40x 100x அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ஜூமிங் பவரில் நம்ம பார்க்கலாம். அதுதான் இந்த ரொட்டேட்டிங் நோஸ் பீஸ்லாம். அதுக்கப்புறம் we are having கோர் அட்ஜஸ்ட்மெண்ட், அப்புறம் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் வீல் அப்படின்லாம் சொல்லுவோம். கோர் அட்ஜஸ்ட்மெண்ட்னால் என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை ஓரளவுக்கு நல்லா பார்க்குறதுக்கு தான் நம்ம கோர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்குன்னா இப்போது நமக்கு ஒரு பவர் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு கண்ணில் ஒரு பவர் இருக்கும். ஸோ அந்த பவர்லாம் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ நம்ம பவருக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜை நல்லா ஷார்ப்பாக நல்ல கிளியராக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் வீல். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி என்னென்ன பார்ட் அப்படின்ட்டு. ஓகே, யூ கேன் சி திஸ் இஸ் த லைட் சோர்ஸ் வர மிரரு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டேஜு, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னால் என்ன, ரொட்டேட்டிங் மிரர்னால் என்ன, ரொட்டேட்டிங் நோஸ் பீஸ்னால் என்ன, ஐ பீஸ்னால் என்ன, கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட், இது எல்லாமே பார்த்தாச்சு. ரைட்? ஸோ இதெல்லாம் தான் பார்ட்ஸ் ஆஃப் த லைட் மைக்ரோஸ்கோப். திஸ் இஸ் பேசிக் இது. பட் ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலனாலும் ஃப்யூச்சரில் யூ நீட் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ஜஸ்ட் கெட் ஓரியன்டட் இன்டு இட். பிகாஸ் நம்ம செல்லை மைக்ரோஸ்கோப்பில் தான் வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னும் பொழுது மைக்ரோஸ்கோப்பில் என்னென்ன பார்ட்டே இருக்குதுன்னு நமக்கு தெரியலைன்னா இட் வில் பி வெரி பேடில். அதுக்காக தான் ஐ ஹவ் given you. Just go through the parts, and it's not necessary for you to understand all these things at this time, but get to know what is a microscope and what are the parts of microscope and how it's working. Okay? And now இப்போ எப்படி இந்த மைக்ரோஸ்கோப்பை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் க்ளீன் த மைக்ரோஸ்கோப். அந்த ஸ்டேஜாக இருக்கட்டும், அந்த கண்ணாடியாக இருக்கட்டும், அந்த மிரராக இருக்கட்டும், லென்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு சாஃப்டான காட்டன் கிளாத் இல்லை ஒரு நல்ல கிளாத், ஒரு நல்ல ஒரு டிஷ்யூ, அது சாஃப்டாக இருக்கணும். பிகாஸ் இட் ஷுட் நாட் மேக் எனி ஸ்க்ராட்ச். ஓகே, நல்ல சாஃப்டாக இருக்கிற பேப்பர்ஸ் ஒரு டிஷ்யூஸ் ஒரு எனி கிளாத் வச்சு we have to wipe everything neat and clean without any dust particles. ஸோ டஸ்ட் இருந்தால் நம்ம பார்க்குற விஷயம் சரியாக தெரியாது. ஓகே, do that first. அப்புறம் டேர்ன் ஆன் த லைட். ஃபஸ்ட் லைட்டை போடுறோம். லைட்டு போட்டதுக்கப்புறம் ஐபீஸில் நம்ம என்ன மாதிரியான இது நமக்கு தேவை, லைக் எந்த பவரில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு
அந்த பவரில் இருக்கிறது நமக்கு ஒரு டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது கரெக்டாக நம்ம ரொட்டேட் பண்ணி அந்த பவரில் நம்ம வச்சுக்கணும். லைக் in the second image, like how they are rotating it, we have to do that. Okay, and the next thing. And the third step what we are going to do is, இந்த மைக்ரோஸ்கோப் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெசிமனை அழகாக அந்த ஸ்டேஜில் வைக்கணும். இந்த ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சுல்ல, அங்கே ஸ்பெசிமனை கரெக்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் கோர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த கோர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு இமேஜஸ் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா தெரியும். அண்ட் அடுத்ததாக, ஆஸ் ஐ சேட், யூ ஹாவ் டு நவ், நீங்கள் வந்து இப்போ ஷார்ப்பாக பார்க்கணும், நல்லா கிளியராக பார்க்கணும்ல, அதனால் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம அதுலேயே நிறைய திங்ஸ் இருக்கும். லைக் நம்ம ஸ்டேஜை வந்து நம்ம சைட் வைஸ் மூவ் பண்ணலாம். நம்ம ஸ்பெசிமனை வந்து இன்னும் நல்லா அந்த அந்த ஸ்லைட்லேருந்து அழகாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி வெர்டிக்கல், ஹரிசாண்டல் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அண்ட் ஒன்ஸ் நம்ம லோ பவர், மேஜராக நம்ம எப்பயுமே ஒரு மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணும்பொழுது எடுத்த உடனே ஹை பவர், எடுத்த உடனே நல்ல ஆயில் இமர்ஷன் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக்காக லோ பவரில் பார்க்கணும், அதுக்கப்புறம் மீடியம் பவர் போகணும், மீடியம் பவர்லேருந்து ஹை பவர் போகணும். ஜென்ரலாகவே இப்படி தான் போகணும். ஓகே, இப்படி பார்க்கும்போது அந்த மைக்ரோஸ்கோப்பில் அந்த மைக்ரோஸ்கோப் வழியாக அந்த நம்மளோட ஆப்ஜெக்ட் நம்ம வச்ச என்ன ஸ்லைடில் வச்சோமோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு we can clearly see. Okay, and now there is a small question for you, simple only. So fine adjustment பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன தெரியும்? So the option I have given is to eliminate the specimen, or to magnify the specimen, or to bring the specimen into sharp focus, or to change the lens. இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? Yeah, bring the specimen into sorry, it's not working. So to bring, the correct answer is to bring the specimen into a sharp focus. நல்ல கிளியராக நம்ம பார்க்குறதுக்கு தான் we are using it. Okay, and tracing of the path of light. எப்படி இது நமக்கு லைட் பாஸ் ஆகுது? ஸோ மேஜர் திங், நம்ம லைட் போனால் தான் பார்க்க முடியும்னு நம்ம சொன்னோம்ல. ஃபர்ஸ்ட் இட் என்டர்ஸ் த அப்பச்சர்லேருந்து வருது இல்லை, இந்த லைட்டு அழகாக அப்பச்சர்லேருந்து வந்து அதுக்கப்புறம் இதுதான் அப்பச்சர். ஸோ அந்த அப்பச்சர்லேருந்து ஸ்டேஜில் நமக்கு ஸ்பெசிமன் இருக்குல்ல, இட் ரீச்சஸ் த ஸ்பெசிமன். இப்போ ஸ்பெசிமனுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பார்த்தோமா, அந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வழியாக ஐபீஸ்க்கு போயிட்டு ஐபீஸில் இருந்தால் நம்ம கண்ணுக்கு அது அழகாக தெரியும் அந்த இமேஜ். ஸோ இந்த லைட் போகும்போது ஸ்ட்ரைட் பாத்தில் தான் ட்ராவல் ஆகுமா? கிடையவே கிடையாது. அதுக்கு தான் அங்கங்கே நம்ம லென்ஸ் வச்சுருக்கோம் இல்லை, இந்த லென்ஸ் வழியாக அது போகும்பொழுது லைட் ஒரு சர்டன் ஆங்கிளில் அது பெண்ட் ஆகும். அது பெண்ட் ஆகிறது மூலயமா தான் நமக்கு அந்த இமேஜஸ்லாம் நமக்கு மேக்னிஃபைடாக நமக்கு பெருசாக தெரியறதுக்கான காரணம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ட்ரேசிங் த path of light. இப்படி தான் நமக்கு அந்த இமேஜஸ்லாம் நமக்கு தெரியுது. ஸோ பேசிக் திங், a cell is the smallest unit of living thing. An organism, any organism is made up of cells. Okay, it can be a single cell or it can be multicellular. And நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல, எல்லா செல்ஸையுமே நம்மளால் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியுமா? இல்லை, அதுக்கான ஆன்சரும் நான் சொல்லிட்டேன். செல்ஸ் கேன் பி வியூட் நேக்கட்லி டூ. எதெல்லாம் பார்க்க முடியும்? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு சிங்கிள் செல் சொல்லட்டுமா? நம்ம எல்லோரும் சாப்பிட்ற எக் இருக்குல்ல, எக் அப்படின்றது ஒரு சிங்கிள் செல். ஸோ டு பி ப்ரிசைஸ், நல்ல பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த எக் யோக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த எக்கு. ஸோ அதை சுற்றி இருக்கிற அந்த ஒயிட் போர்ஷன் இருக்குல்ல, அந்த ஒயிட் போர்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆல்புமின். அந்த ஆல்புமின் தான் வந்து அதுக்கு நரிஷ்மெண்ட்டு கொடுக்கும் அந்த எக்குக்கு. அண்ட் வெளியில் இருக்கிறது அஃப்கோர்ஸ் த ஷெல் தட் ப்ரொடெக்ட்ஸ் இட்ஸ். ஸோ நம்மளால் நேக்கடாக பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அ செல் அப்படின்னு சொல்லணும்னா we can say an egg. ஸோ லார்ஜஸ்ட் செல் இன் த வேர்ல்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல, அந்த ஆஸ்ட்ரிச்சோட எக்கு தான் நம்ம லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித் திஸ் introduction or சொல்லலாம், or this is my first class, and if you like this class, do like, share and subscribe to your friends. Subscribe, okay? And let's see in another class. Thank you very much for your kind patience and understanding the lesson.